Amkette அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து Boomer FX Pro அப்படின்ற ஒரு 30 வாட் ஸ்பீக்கர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அண்டர் 3000 ரூபாய் செக்மெண்ட்ல. சோ போர்ட்டபிளா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி தரக்கூடிய நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 30 வாட் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒரு 7 டேஸா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இல்ல அப்படின்றத சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல இதோட அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட பிராண்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு 2 வயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. லென்த்தும் போதுமான அளவு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கு. டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. பட் ஆனால் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். மேபி சார்ஜ் கம்மியா இருக்க டைம்ல சார்ஜ் போட்டுட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெஸ்டா வந்து இருந்திருக்கும். அண்ட் அடுத்ததா ஒரு சில புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அந்த கார்டுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு யூசர் மேனுவல் வந்து இருக்கு. இதுல டீடைல்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்கு, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்ம எதிர்பார்த்த ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் மாதிரி வந்து தெரியுது. சைட்ஸ்ல எல்லாம் வந்து RGB லைட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ரெண்டு சைடுலயுமே ரேடியேட்டர்ஸ்ட ஒரு மெட்டல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாக்குறதுக்கே நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது அந்த ரேடியேட்டர்ஸ் கிட்ட இருக்க அந்த மெட்டல். சோ ஹேண்டில் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் கம்மி பண்றதுக்காக பிசிக்கல் ஹேண்டில் கொடுக்காம லெதர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே அந்த டிசைனுக்கு ஒரு கிளாசிக் ஃபீல் வந்து ஆட் பண்ணுது அப்படினே சொல்லலாம். சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்ல இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லீக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாடர்ன் லுக் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் நல்ல தரமா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ல 80% ஏரியால வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பிரீமியம் லுக் வந்து ஆட் பண்ணுது. அண்ட் ஸ்பீக்கர் கையில் எடுக்கும்போது ஒரு ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரெண்டு சைட்லயுமே RGB லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. RGB லைட்ஸ்க்கு நடுவுல அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிருது. ஸோ அது பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்கு. இந்த ஸ்பீக்கர் கூட போனை வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்ற வந்து அவசியமே இல்ல. சோ நீங்க இப்படி லைட்டை இழுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்ட் வந்து வெளில வந்து வந்துரும். சோ அதுக்கு அப்புறமா நீங்க போனை வந்து இப்படி வந்து வச்சுக்கலாம். மூவிஸ் பார்க்கறப்பையும் இதே வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ணி மூவிஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்தவரை சைட்ஸ்ல 2 ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல மேக்னெட்டிக் கிரில் வந்து கொடுத்திருக்காங்க. சில ஸ்பீக்கர்ல மேக்னெட்டிக் கிரில் ரொம்ப லைட்டா இருக்கும். இப்படி லைட்டா கொஞ்சம் தட்டணும் அப்படின்னா உள்ள போயிடும். பட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கு. ஸ்பீக்கரோட டாப் சைடுல கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து இருக்கு. பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் வந்து இருக்கு. அண்ட் ஸ்பீக்கரோட பேக் சைடுல நமக்கு வந்து போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு SD கார்டு போர்ட் இருக்கு, ஒரு USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு AUX போர்ட், ஒரு DC 5 வோல்ட் டைப் C போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து இருக்கு. அண்ட் இதுல IPX4 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல ரெண்டு சைடுலயும் கொடுத்திருக்க அந்த RGB லைட்ஸ்ல 7 டிஃபரண்ட் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேரிங் பொறுத்தவரை நீங்க வந்து AUX கேபிள் வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். USB போட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பாட்டு கேட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டு அது மூலமாவும் நீங்க வந்து பாட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க எப்போதும் போல ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு மொபைல்ல இருந்து ப்ளே பண்ணிக்கலாம், லேப்டாப்ல இருந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க TWS ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரைட் ஸ்பீக்கர் லெஃப்ட் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்பீக்கரையுமே உங்க போன் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். சோ 30 வாட் + 30 வாட் 60 வாட் ஸ்பீக்கரா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. சோ சவுண்ட் குவாலிட்டி பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்து கேளுங்க. இது ஒரு 30 வாட் டோட்டல் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். இதுல இருந்து வர சவுண்ட் குவாலிட்டி உண்மையாவே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு அப்படினே சொல்லலாம். 30 வாட் ஸ்பீக்கர் இதே மாதிரி நிறைய ஸ்பீக்கர் நான் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன் டிஃபரண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து. பட் இந்த அளவுக்கு ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து கேட்டது இல்ல. 30 வாட் ஸ்பீக்கர்ல மிட்ஸ் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. ஹைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பான அவுட்புட் வந்து கொடுத்துச்சு. அண்ட் பேஸ் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பஞ்சியா இருந்துச்சு. சோ சவுண்ட் குவாலிட்டில குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம் 2400 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 7 ஹவர்ஸ் கான ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் ஃபுல் வால்யூம் வச்சு தான் ஃபுல்லாவே வந்து கேட்டேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5.5 hours கான டோட்டல் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்தவரை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 2400 mAh பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 4 hours வந்து எடுத்துக்குது. பிகாஸ் அவங்க டைப் சி போர்ட் வந்து கொடுக்குறாங்க, டைப் சி சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வந்து அவங்க கிளைமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இதுல வந்து DC 5 வோல்ட் 1 ஆம்பியர் சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க சார்ஜிங் அடாப்டர். சோ சார்ஜ் ஆகிறதுக்கு 4 hours அப்படின்றது வந்து டைப் சி கொடுத்து இன்னுமே வந்து எந்த ஒரு பிராண்டுமே வந்து கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பிராண்ட் இல்ல, இன்னும் வந்து இந்த சார்ஜிங் டைம்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா வந்து நல்லா இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து இயர்பட்ஸ் அளவுக்கு மொபைல் போன்ஸ் அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து சார்ஜ் ஆகாது. டைப் சி கொடுத்தாலுமே அது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் 4 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு லாங் டைமா வந்து தெரியுது.
இது ஒரு 2.5 ஹவர்ஸ்னா வந்து ஓகேவா இருக்கும். ஸோ அது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார்ஜிங்கை பொறுத்தவரை. பர்சனலா எனக்கு இந்த ஸ்பீக்கர்ல பிடிச்ச விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டபிலிட்டி அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. சில ஸ்பீக்கர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோக் சாங் எல்லாமே வந்து நல்லா வந்து கேட்கற மாதிரி வந்து இருக்கும். பட் மெலோடிஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மெலோடிஸ், ஃபோக், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாங் நீங்க எது வந்து ப்ளே பண்ணாலுமே எல்லா ஜானருக்கு ஏத்த மாதிரி நல்லா வந்து டியூன் பண்ணிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி நீங்க ப்ளே பாஸ் பண்ற பட்டனை லாங் பிரஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட் அப்படின்ற அந்த மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நார்மலா கிடைக்கிற பேஸை விட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பேஸ் வந்து ஆட் ஆகும். கனெக்டிவிட்டி ஆப்ஷன் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள், ப்ளூடூத், யூஎஸ்பி போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. 5.5 ஹவர்ஸ் ஃபுல் வேல்யூம்ல வச்சு கேட்கறப்போ கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% வேல்யூம்ல தான் மேக்ஸிமம் வச்சிருந்து கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு 7 to 8 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். அண்ட் இதோட கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் தான். மற்றபடி எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. 2999 rupeesக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு பில் குவாலிட்டி, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, மொபைல் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கு, RGB லைட் இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க, லெதர் ஸ்ட்ராப். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வந்து இருக்கு. ஸோ 3000 தான் உங்க பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வாங்கலாம். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ், கூப்பன் கோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இதோட கரண்ட் பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கர் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து குவாலிட்டியான டெக் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவேஷன் ஃபார் டெக்கி வித் தமிழ். நன்றி.